FTP நேயர்களுக்கு வணக்கம். கரூரின் மிகப்பெரிய மீளா பெருந்துயரம், தொடர்ந்து கரூர் பெருந்துயர சம்பவத்தில் இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை நம்ம பேசிட்டு வரோம். அங்க நடந்த சம்பவங்கள் என்ன, அதுல என்னென்னலாம் யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கிறது என்று நம்ம தமிழக அரசு சார்பிலையும் நம்ம பேசுறோம், தாவேகா சார்பிலையும் பேசணும். யார் மீது குற்றம் இருக்கிறது, யார் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை முதற்கொண்டு நம்ம பேசியிருக்கோம். ஆனா எந்த இடத்துலையுமே நம்ம அவதூறு பரப்பும்படி எதுவுமே பண்ணல. இப்ப குறிப்பா சொல்லணும்னா சிபிஐ விசாரணைக்கு இந்த கரூர் துயர சம்பவமானது கைமாறி இருக்கிறது. இந்த இடத்துல தமிழ்நாடு முழுக்க இப்போ வரைக்கும் இந்த கரூர் சம்பவத்துல யாரும் பெரிய அளவுல அவதூறு பரப்பல. ஆனா சவுக்கு சங்கர் என்று சொல்லக்கூடிய அதிமுகவின் ஆதரவாளர், அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வியூக வகுப்பாளர், ஏன் வருங்காலத்துல அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கே தகுதியுடையவர் என்று சோசியல் மீடியாக்கள்ல அவருக்கு அதிகார பட்டம் கொடுத்தவர்களாகிய சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எதுக்கு நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க தெரியுமா? ஏன்னா நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு பின்னாடி சதியெல்லாம் இல்லை, அதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு என்ன காரணமா சொல்லியிருக்கிறாருன்னா, இரவு 1 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கரூர் விரைகிறார் என்று செய்திகள் வருகிறது. இரவு 3 மணிக்கு அங்கு இறந்தவர்களின் குடும்பங்களை போய் பார்க்கிறார், அவங்களுடைய உறவினர்களை சந்திச்சு ஆறுதல் சொல்கிறார். இறந்தவர்களின் உடலை பார்த்து அனுதாப அலையின் மீதாக அவர் தொடர்ந்து அங்க மக்களோட மக்களா, கரூர் மக்களோட மக்களா இருந்தார். இது ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பணி. தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க சென்றது பாராட்டுக்குரிய விஷயம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதுக்காக நம்ம ஓட்டு போடணும் அப்படிலாம் நம்ம பேச தேவையில்லை. அவர் தார்மீக பொறுப்பெடுத்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு உயிரிழப்பு நடந்ததென்றால் அதற்கு தானும் ஒரு பொறுப்பென்று அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. ஆனா தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போகல, எதற்காக போகல, அங்க போனா என்ன ஆகும், அதெல்லாம் நம்ம வேற பாயிண்ட், அதை நம்ம தொட்டு பேச வரல. சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த இடத்துல இரவோடு இரவாக 3 மணி நேரத்துல உடற்கூறு ஆய்வு பண்ணி போஸ்ட்மார்ட்டம் அனுப்புனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலை 7 மணிக்கு அங்க கரூரில் இறந்தவர்களை பார்க்க செல்கிறார், அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல செல்கிறார் என்று செய்திகள் வருதான். அப்போ செய்திகள் வர வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு உடலையும் பார்த்து விடக்கூடாது. அப்படி பார்த்துட்டா அப்படி அனுதாப அலையானது எதிர்கட்சி தலைவர் அவர்களின் மீது விழுந்து விடும் என்ற ஒரு காரணத்தினால இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதாக இங்கு அவர் ஒரு அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார். தமிழகத்துல தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாகவும் சரி தொடர்ந்து பலரும் பேசி வருகின்றனர். அந்த இடத்துல கடந்த 1 வாரங்களாக கரூர் சம்பவத்தை பற்றி எந்த ஒரு நிகழ்வும் பேசக்கூடாது, உண்மைத்தன்மையே இருந்தாலும் கூட, ஆதாரமானதாகவே இருந்தாலும் கூட சிபிஐ விசாரணையில் அறிக்கையாக வரும் வரை யாரும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தொடர்ந்து எல்லாரும் சிபிஐக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி எங்க காலையிலே போய் எல்லாருடைய உடலுக்கும் மாலை அணிவித்து விட்டால் இது 2026ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, கரூர் மக்கள் ஆகா ஓகோன்னு எடப்பாடி பழனிசாமியை கொண்டாடிடுவாங்கன்னு எவ்வளவு ஒரு அற்பத்தனமான ஒரு பேச்சு சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறார் பாருங்களேன். அந்த இடத்துல இரவோடு இரவாக உயிரிழந்தவர்களை 11 நிமிடத்தில் சென்று செந்தில் பாலாஜி பார்க்கிறாருன்னு விமர்சனங்கள் வைத்தாங்க. ஆனா விமர்சனங்கள் வைத்த எல்லோருக்கும் தெரிந்த ஒண்ணு என்றால், செந்தில் பாலாஜி சென்ற சில நிமிடங்கள்ல அந்த இடத்துல விஜயபாஸ்கர் அவர்களும் இருக்கிறார். விஜயபாஸ்கர் அவர்களும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி, முன்னாள் அமைச்சர், அவரும் அங்கே இருக்கிறார். செந்தில் பாலாஜியும் இருக்கிறார். அதிமுக திமுக 2 கட்சிகளுமே அந்த இறப்பை அரசியலாக்காமல் அந்த ஊர் மக்களுக்காக, அந்த ஊர் மக்களின் நலனுக்காக அவர்கள் துயர் துடிக்க அங்கு போய் நிற்கிறாங்க. ஆனா இப்படி இந்த ஊடகங்கள்ல நானும் உட்காந்துக்கிட்டு நான் தான் பெரிய வியூக வகுப்பாளர் பாருங்க, 2026 தேர்தல்ல உட்காந்து 100 வீடியோ போட்டு திமுக ஆட்சியை கவித்துடுவேன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அற்பத்தனமான சில அதிமுக ஆதரவாளர்கள் என்ன போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே அதிமுக சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறதா அந்த மனநிலையெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இவரே சொல்லிக்கிட்டு இவர் என்ன வீடியோ போடுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான்
இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு சார்பில் இதை பத்தின மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட கலெக்டரேட் மூலமா ஒரு பிரஸ் மீட், செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட், அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்துல ஒரு பிரஸ் மீட், இப்படி 3 பிரஸ் மீட்டை வச்சு அங்க என்ன நடந்தது, யார் காரணம், யார் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், ஏன் இரவோடு இரவா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அங்க நடந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும், அது உண்மையிலே விபத்து தானா, ஏதேனும் சதி நடந்ததா, கல்வீசினது யாரு, மண்ணள்ளி தூவுனது யாரு, இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து பல பிரஸ் மீட்ல பேசிட்டாங்க. இது மக்கள் எல்லாத்துக்குமே வெளிப்பட்டுருச்சு. இப்ப அந்த இடத்துல அதிமுக தங்களுடைய ரோலை எங்கேயுமே பிளே பண்ண முடியாது. ஏன்னா அரசும் பேசுது, செந்தில் பாலாஜி அவர்களும் பேசுறாரு. இந்த இடத்துல ஏடிஎம்கே உடைய ரோல் என்னங்க? ஏடிஎம்கே உடைய ரோல் என்னன்னா, அந்த இடத்துல போய் நீங்க விட்டுருந்தா தானே அவர் மக்களோட மக்களா இருந்திருப்பாரு, நீங்க தான் விடலையே, அதனாலதான் கரூர் மக்களை அவர் சந்திக்கல அப்படின்ற ஒரு பிம்பத்தை சவுக்கு சங்கர் உருவாக்குறாராம். எவ்வளவு ஒரு அற்பத்தனமா பிணத்தை வைத்து அரசியல் செய்யறாங்கன்னு பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே இந்த கரூர் மக்களுக்கும் கரூர் மக்களில் அவதிப்பட்டவர்களுக்கு அவர் ஒன்றே ஒன்று துணை நின்றார், ஒருவருக்காக துணை நின்றார் என்றால் அது விஜய்க்காக மட்டும்தான் துணை நின்றார். இறந்தது எப்படின்னு தெரியாது, அங்க இறந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியாது. ஆனா எதுவுமே தெரியாம இதற்கு முழு காரணம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்கொள்ள வேண்டும், ஆளும் கட்சி தான் இதற்கு முழு பொறுப்பேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கூட ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணும். இதுக்கு காரணம் என்ன, உண்மையிலே சரிதானா, அங்க உயிரிழந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இது எதையுமே தெரியாம அடுத்த நாள் காலையில சொல்றாரு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாடு அரசு தான். அது எப்படி? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பத்தி நம்ம தொடர்ந்து சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வரலாற்றுல அது மிக பெரும் கரும்புள்ளி. ஆனா அவர் சொல்றாரு, நான் டிவி பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களா இன்று இருக்கிறார்? டிவி பார்த்து தெரிஞ்சிக்காம உடனே என்ன வந்ததோ அதற்கடுத்தது அறிக்கையை வெளிவிடுறாரு. செந்தில் பாலாஜி அங்க விரைய சொல்றாரு, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை போக சொல்றாரு, மா சுப்பிரமணியன் அவர்களை அனைத்து விதமான மருத்துவ உபகரணங்களையும் செய்து கொடுக்க சொல்றாரு. இப்படி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த முதலமைச்சர் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க முழுக்க அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பது. ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளும் கட்சியை குறை சொல்வது எந்த விதத்திலையும் நியாயமில்லை. எடப்பாடி பழனிசாமியே மனம் விட்டு சொல்லலைங்க, நான் காலையில வர்றதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, நான் போய் மாலை போடலன்னு. அவர் கேட்கிறாரு, இதற்கு சட்டம் இருக்கா? சட்டம் உண்மையிலே சொல்லுதா இரவோடு இரவா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசு தகவல் சரிபார்ப்பகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப தெளிவா சொல்லுது, இந்த மாதிரியான நேரங்கள்ல சரியான இடவசதி, சரியான மருத்துவ உபகரணங்கள் இருந்தால் இரவோடு இரவாக உடற்கூறாய்வு பண்ணலாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். இதற்கு சரியான இடவசதி இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரே ஒரு கரூர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருத்துவமனையில மட்டும்தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அதையும் தமிழ்நாடு அரசு சார்பில் மிக தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, கரூர் சம்பந்தப்பட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களா சென்று அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய இடங்களையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டுதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு தமிழ்நாடு அரசு மிக சரியா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சிபிஐ விசாரணை சென்றுட்டு இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு நடுவில் கரூர் துயர சம்பவத்துல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க எதுவும் பேசக்கூடாது. ஏனென்றால் சிபிஐ ஆனது முழுக்க முழுக்க தலையிட்டு பேசும்போது யாரேனும் இடையில் தவறான அவதூறு பரப்பும் போது அந்த கேசியை திசை திருப்புற மாதிரி இருக்குன்றதுக்காக தான் யாரும் பேசாம இருக்கிறாங்க. ஆனா இந்த சவுக்கு சங்கர் போன்ற ஊடக வியாபாரிகள் என்ன பண்றாங்க, தமிழ்நாடு அரசு தான் காரணம் சொல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த பிணங்களை, இந்த உடல் இறந்தவர்களை பார்க்க அனுமதிக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுல குறிப்பா காலையில 7 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களையும் அழைத்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை கையில கொடுத்து நீங்க 7 மணிக்கெல்லாம் போயிட்டு எரிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாரு. இப்படிப்பட்ட அற்பத்தனமான அரசியலை செய்யக்கூடியவர்களை தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேல் இருக்கக்கூடிய விமர்சனம் இல்லை. உங்களின் ஆதரவாளர் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் போன்ற ஊடக வியாபாரிகள் சொல்லக்கூடிய இந்த பேச்சு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கேட்டால் சர்வநாசமாக விடும் அதிமுக என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு காலையில சந்திக்கலாம். நன்றி.